Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறது நடிகர் திலகம் இன்ஸ்பயர் மேக்கப் லுக். ஸோ அதுதான் நான் இன்னைக்கு ரீக்ரியேஷன் பண்ணியிருக்கேன். ஒரு 90s லுக் வந்து நம்ம எப்படி காமிக்கலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஹோப் உங்களுக்கு அது பிடிக்கும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேஸ் ப்ரைமர் அப்ளை பண்ணுறேன் அண்ட் நல்லா அதை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ப்ரைமர் அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 செகண்ட்க்கு அப்புறம் நம்ம அடுத்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா மேக் எடுத்துருக்கிறேன். இதோட ஷேடு வந்து NC42. நான் வந்து எல்லா ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். அண்ட் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஐ பேஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஷேடு பார்த்திங்கன்னா மேக் NW40. அது நல்லா ஐலிட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து செட்டிங் பவுடரால் என்ன பண்ணிக்கிறேன், 2 கண்ணுக்குமே நல்லா பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எடுத்துருக்கிற செட்டிங் பவுடர் பார்த்திங்கன்னா டெர்மா ஃபிக்ஸிங் பவுடர் எடுத்துருக்கிறேன். இப்போது கண்ணு கீழே ஹைலைட்டர் பண்ணுறதுக்காக நான் மெப்ளின் மீடியம் பீச் எடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன், கண்ணு கீழே, அதுக்கப்புறம் நோஸ், அப்புறம் சின் எல்லா இடத்துலையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஹைலைட் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் பிரைட்டனாக காமிக்கிறதுக்காக. ஸோ நல்லா அது வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். கன்சீலர் ப்ரஷ்ஷால் நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஈவனாக பொறுமையாக பிளெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் இருக்குது. நீங்கள் எப்போவுமே பிளெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாகவே பிளெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அது நல்லா ஃபிக்ஸ் ஆகும். ஸோ பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், அந்த பவுடரை வந்து நான் செட் பண்ண போகிறேன். ஸோ ஃபிக்ஸிங் பவுடர் எடுத்து நான் கண்ணு கீழே எங்கெல்லாம் கன்சீலர் அப்ளை பண்ணுமோ அங்கெல்லாம் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நான் அதை எக்ஸ்ட்ராவே அப்ளை பண்ணுறேன்னா நம்ம கண்ணு மேக்கப் பண்ண போகிறோம்ல. ஸோ அதனால் எக்ஸ்ட்ராவே அப்ளை பண்ணிவிட்டு கடைசியாக அதை டஸ்ட் பண்ணால் போதும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விடுறேன். அதுக்கப்புறம் ஐப்ரோ வந்து டிஃபைன் பண்ணுறதுக்காக ஃப்ரீடம்லேருந்து எடுத்து 90ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா 90s 80ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியாக தான் தெரியும். அந்த லைன் வந்து ரொம்ப தின்னாக தெரியும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நான் ப்ளாட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஐ மேக்கப் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப வந்து ஸ்பெஷலாலாம் கொடுக்க போகிறதில்ல. ரொம்ப மைல்டான ஐ மேக்கப் தான். ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் Huda பியூட்டி. ஸோ அதுலேருந்து இந்த ஷேட் எடுத்து நான் க்ரீஸ் ஏரியாவில் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அகெயின் எடுக்கிற 2வது ஷேட் பார்த்திங்கன்னா நான் என்னோடய கார்னர் ஏரியாவில் நல்லா என்ன பண்ணி ஐ கார்னர் ஏரியாவில் கொஞ்சமாக என்ன பண்ணிக்கிறேன், அப்ளை பண்ணி அதை நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பிளெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ பிளெண்ட் பண்ணிக்கோங்க, எந்த ஒரு ஹார்ஷ் லைன் தெரியாத அளவுக்கு. அண்ட் அகெயின் இப்போ நான் காமிக்கிற ஷேட் எடுத்து ஸோ என்னோடய ஐலீடு ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஷேட் எடுத்து நார்மலாக ரேண்டம்லி நான் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை என்ன பண்ணிக்கிறேன், அப்ளை பண்ணிக்கிறேன். ஐலைனர் கலர்பார் மேட் லிக்யூட் எடுத்து நல்லா விங் கொடுத்துக்கிறேன். என்னோடய ஐஸ்க்கு எவ்வளோ விங்கு போதுமோ அந்த அளவுக்கு தான் நான் கொடுத்துருக்குறேன். அண்ட் பொதுவாக பார்த்திங்கன்னா இன்ஸ்பயர் மேக்கப்ங்கிறது நம்ம அவங்கள பார்த்து அவங்கள மாதிரி நம்ம மேக்கப்பை வந்து ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுவோமே தவிர அவங்க ஃபேஸ் வந்து நமக்கு ஆப்வியஸ்லி வரவே வராது. ஏன்னா அவங்க ஃபேஸ் எஸ்பெஷலி தனி, நம்ம ஃபேஸ் வந்து தனியாக தான் இருக்கும். ஸோ இன்ஸ்பயருங்கிறது ஜஸ்ட் ஒருத்தவங்களை பார்த்து அவங்கள மாதிரி மேக்கப் பண்ணுறோமே தவிர அவங்களே மாதிரி நம்ம வந்து ஃபேஸ் வந்து கொண்டு வர முடியாது. ஜஸ்ட் அதை வந்து ஒரு கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் இதில் நான் சொல்கிறேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. மெப்ளின் காஜல் எடுத்து நல்லா என்ன பண்ணிக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ப்ராடாகவே கொடுக்குறேன். அண்ட் நான் கொடுக்குற மாதிரி நீங்களும் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நல்லா அந்த கார்னர் ஏரியாவை நல்லா டச் பண்ணுற மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. காஜல் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நான் மஸ்கரா வந்து பாஞ்சரோஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ எந்த ஒரு ஃபால்ஸ் லேஷஸ் வைக்க போகிறதில்ல. ஸோ நல்லா பாஞ்சரோஸ் வச்சு நான் நல்லா மஸ்கரா வந்து நல்லா என்ன பண்ணிக்கிறேன், கர்ல் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம அப்ளை பண்ண எக்ஸஸ் பவுடரை வந்து நான் என்ன பண்ணுறேன், டஸ்ட் பண்ணி எக்ஸஸாக இருக்கிறதுலாம் என்ன பண்ணிக்கிறேன், டஸ்ட் பண்ணி எடுத்து விடுறேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து ப்ளஷ் பண்ண போகிறேன். ப்ளஷ் பொதுவாக பண்ண மாட்டாங்க தான், இருந்தாலும் நான் வந்து லைட்டாக ஒரு ப்ளஷ் கொடுத்துக்கிறேன். மெப்ளின்குள்ளே கோரல் பீச் எடுத்து மிஸ்க்ளேர் யூஸ் பண்ணி லிப்பு ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்
ரூல் பியூட்டி அதால் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபுல்லாக லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுதான் ஃபைனல். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து சைட் பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு இயர் டு இயர் வந்து 2 சைடாக 2 பார்ட்டிஷன் எடுத்து அண்ட் பேக் சைடில் நல்லா என்ன பண்ணிக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக பேக் கோம் பண்ணி அது வந்து ஒரு செமி ஃபூஃப் வந்து அதில் கொடுத்து அதை என்ன பண்ணுறேன், நான் பண்ணுற மாதிரி நீங்கள் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸி தான். அண்ட் நான் உங்களுக்கு ஜஸ்ட் இது காமிக்கிறதுக்காக நான் இந்த ஒரு ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணும்போது இன்னும் ரொம்ப ஃபினிஷிங்காகவே வரும். நான் ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணல. ஈவன் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நீங்கள் ஒரு என்கேஜ்மெண்ட் லுக் கூட நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா என்ன பண்ணிக்கிறேன், ட்விஸ்ட் பண்ணி அந்த பூஃப் மாதிரி எடுத்து அதை நல்லா பூஃப் செக்யூர் பண்ணிக்கிறேன் ஹேர் பின்னால். அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற எல்லா முடியும் எடுத்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கிறேன். டைட் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது உங்களுக்கு பெரிய டோனட் கிடச்சிதுன்னா நீங்கள் அதை வாங்கி அதை வந்து நம்மளோட அந்த நான் பண்ணியிருக்கேன்ல பின்னாடி அதில் சென்டராக விட்டு அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு ரப்பர் பேண்ட் வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிற முடி எல்லாமே நான் ரப்பர் பேண்டுக்குள்ளேயே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தி, ஸோ அதனால நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன பண்ணுங்கிறது கிளியராக புரியும். இப்போது பேக்கில் எல்லாம் ஆகிட்டு இனி எக்ஸ்ட்ரா வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி என்கிட்ட ரெடிமேட் ஒரு ஹேர் எக்ஸ்டென்ஷன் எடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த பன்னை சுற்றி சூப்பராக என்ன பண்ணிக்கிறேன், செக்யூர் பண்ணிக்கிறேன் யூபினால். கொஞ்சமாக நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒவ்வொரு இன்ச்சாக எடுத்து ஒரு 2 இன்ச் கேப்பில் நல்லா பேக் கோம் பண்ணிவிட்டு ஸோ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, செக்யூர் பண்ணிக்கோங்க. 2 சைடுமே அதே மாதிரி என்ன பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட்டில். ஏன்னா அந்த கீர்த்தி சுரேஷ் அவங்க மேக்கப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதில் வந்து ஒரு மாதிரி கர்வாக வந்து அவங்க பர்ன் மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நானும் அதே மாதிரி தான் கொஞ்சம் சிம்பிள் மெத்தடில் பண்ணியிருக்கேன். ஈவன் இதில் வந்து நான் சாரீ வேர் பண்ணும்போது தெரியாமல் ப்ளவுஸ் அதுக்கு மேலோடி போடுறதுனால என்னோடய பஃப் வந்து கொஞ்சம் அமுங்கிட்டு. ஸோ எப்போவுமே வந்து ப்ளவுஸ் வேர் பண்ணதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் பண்ணுங்கள். ஸோ அது ஒரு பை மிஸ்டேக்லி நான் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் ஓவராலாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பின்னாடி நான் அந்த டொனட் கடையில் ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளாரை நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் ஃபைனல் லுக். அண்ட் இதோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் பாருங்கள். ஸோ இதுதாங்க ஃபைனல் அவுட்புட். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது இதில் மிஸ்டேக் இருந்தால் ப்ளீஸ் கண்டிப்பாக என்னை மன்னிச்சிடுங்க. நெக்ஸ்ட் டைம் அந்த தப்பு பண்ணாத அளவுக்கு நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இது மாதிரியான உங்களுக்கு சூப்பர் வீடியோவில் நான் நெக்ஸ்ட்டு வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பபாய், டாட்டா, டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ சப்ஸ்கிரைபர், இவ்வளோ பேர் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப 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 என்னோட மனமார்ந்த நன்றிகள். அண்ட் தேங்க்ஸ் அ லாட். லவ் யூ ஆல். பாய் அண்ட் டேக் கேர்.